வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எப்போது, எங்கே, எப்படி தாக்குவது என்பதை ராணுவம் தாமே முடிவு செய்யலாம். ஆனால் இந்தியாவின் உண்மையான திட்டம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. எதுவும் நடந்த பிறகே தெரிய வரும். இதுவரை அரசு எந்த தகவலும் வெளியிடவில்லை, ஊடகங்களுக்கும் எதுவும் தெரியவில்லை. இப்போது நாம் செய்ய முடிந்தது ஒன்றுதான், சூழ்நிலைகளை பார்த்து என்ன நடக்கலாம் என்று யூகிப்பது மட்டுமே நம்மால் முடியும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு பாதுகாப்பு பகுதியைப் போலவே உள்ளது. அங்குதான் பயங்கரவாத குழுக்களின் முகாம்கள் இருக்கின்றன. அங்குதான் பயங்கரவாதம் உருவாகிறது. அங்குதான் பயங்கரவாதத்தின் உற்பத்தி ஆலைகள் இயங்குகின்றன. அதனால் இந்தியா ஒருவேளை தாக்கினால் அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறிவைத்துத்தான் தாக்கும். இது பெரிய போராக மாறுமா அல்லது சிறிய இராணுவ நடவடிக்கையாக மட்டுமே இருக்குமா என்பது பாகிஸ்தான் எப்படி எதிர்வினையாற்றுகிறது என்பதை பொறுத்து அமையும். பாகிஸ்தான் மீண்டும் தாக்கினால் இந்தியா அதைவிட பெரிய தாக்குதல் நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பகல்கம் தாக்குதல் நடந்த சில நாட்கள் ஆகிவிட்டன. புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு 10-12 நாட்களுக்கு பிறகுதான் பாலகோட் தாக்குதலை நடத்தியது இந்தியா. ஏனென்றால் தாக்குதல் நடத்துவதற்கு முன் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போர் என்பது எப்படி முடியும் என்று முன்கூட்டியே சொல்ல முடியாது. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு வாரத்தில் முடிந்துவிடும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அது இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல சிறிய தாக்குதல் நடத்துமா அல்லது பயங்கரவாத முகாம்களை நேரடியாக தாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் அடியை வாங்கிக் கொண்டு சிறிது வாய்வீச்சுக்களை வெளிப்படுத்திவிட்டு அமைதியாக இருந்தால் தாக்குதல் விரைவில் முடிவடையலாம். ஆனால் பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தால் இந்தியா எதற்கும் தயாராக இருக்கும். எக்காரணம் கொண்டும் பாகிஸ்தானை சும்மா விடாது பாரதம். இது ஒரு பெரிய போராக மாறினால் இம்முறை நாம் பல விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. காரணம், அவ்வப்போது தீர்க்காமல் முன் ஆட்சியாளர்கள் விட்டதால் தான் இப்போது இந்தியாவை சுற்றிலும் பிரச்சனைகள் தொடர்கின்றன. அதனால் ஒரு முழு அளவிலான போர் என்றால் இனி பாகிஸ்தான் என்ற நாடு இந்தியாவின் பக்கமே திரும்பி பார்க்காத அளவுக்கு பல விஷயங்களை செய்துவிட வேண்டும். இராணுவத்தின் போராட்டம், உழைப்பு, தியாகம் போன்றவை மதிக்கப்பட வேண்டும். இராணுவம் எத்தகைய முடிவுகளை எடுக்கிறதோ அதை மதிக்க வேண்டும். அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளார். ஒரு பெரிய போராக மாறக்கூடாது என்பதே நமது விருப்பமாகும். எந்த இந்தியரும் போரை விரும்புவதில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எல்லோருமே நினைக்கிறார்கள். போர் வந்தால் நிச்சயம் நாமும் பாதிக்கப்படுவோம். அதனால் அது வரக்கூடாது. அதே நேரம் வந்துவிட்டால் நாம் கடுமையான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த இந்தியனுக்கும் மாற்று கருத்தில்லை. இந்தியா பாகிஸ்தான் எல்லை காஷ்மீரில் மட்டுமல்ல, ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களிலும் எல்லை உள்ளது. பாகிஸ்தானிடம் இந்தியாவிடம் உள்ளதை போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்தியாவின் முக்கிய நகரங்களை தாக்கும் சில ஏவுகணைகள் அவர்களிடம் உள்ளன. அவற்றை தடுக்க முடிந்த பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிடம் உள்ளன. ஆனால் அவற்றில் இருந்து தப்பி ஓரிரு ஏவுகணைகள் தாக்கினால் கூட அதனால் பெரும் சேதம் ஏற்படத்தான் செய்யும். ஹமாஸ் இஸ்ரேல் போரில் பல ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்ததால் பாதுகாப்பு அமைப்புகள் சரியாக வேலை செய்யாமல் போனது. அதனால் தொடக்கத்தில் இஸ்ரேலுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்திய அரசும் இராணுவமும் பல பாதுகாப்பு திட்டங்களை தயார் செய்வார்களாக இருக்கும். அதோடு எல்லைப் பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்களை பாதுகாப்பது முக்கியம். அவர்கள் மீது தாக்குதல்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உலக நாடுகளுடன் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அவை பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக தற்போதைய நிகழ்வுகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். காரணம், பிரதமர் மோடி ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருப்பது தெரிந்ததுதான். அதில் இராணுவ தலைவர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு அமைச்சர் போன்றவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். எனவே அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். மோடி அரசு இராணுவத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளது. அதனால்தான் இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. இப்போது இராணுவம் எதையும் முடிவு செய்யலாம். அதனால் எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது என்ற செய்தி வரலாம்.